Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Now I am going to teach you a grammar part in simple compound complex. Today we are going to see the type 7. So the formation of conjunctions besides verbless ing and not only but also. Okay, this is a special one, good type. I read the example. 1. Meena is a teacher and she is a good singer. Once again, Meena is a teacher and she is a good singer. Students, you have to understand that one person is having two qualities. One person is having two qualities. The type of sentence only these conjunctions is appropriate. Okay. Now this is the compound. This is the compound. Meena is a teacher and she is a good singer. Is a compound. Easily you can identify that in the middle and is given, and also you understand that Meena only the girl, she is having two qualities. This is a different type, you understand. We will make it simple. Besides, this is the praise verse, not beside. Besides means also, more, extra. It's okay. பிசைட்ஸ்னால் மேலும் அப்படின்னு அர்த்தம். பிசைட் மட்டும் கொடுத்துருந்தா பக்கத்தில், அருகில், பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து எஸ் யூஸ் பண்ண மறந்துடக்கூடாது நீங்கள். ஸோ ஓகே, இப்போ பிசைட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்மேஷன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அது பி வேர்பாக இருந்தால் பி ப்ளஸ் ஐஎன்ஜின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் பி வேர்புக்கு பி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம்னா இஸ் ஆர் வாஸ் வேர் இதெல்லாம் பி வேர்ப்ஸ், அதனால் பி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிராமட்டிக்கல் டேர்ம்ஸில் ஈஸோட ஒரு ஐஎன்ஜி சேர்க்க முடியாது, வாஸோட ஒரு ஐஎன்ஜி சேர்க்க முடியாது, ஆரோட ஒரு ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. அந்த மாதிரி ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ பி ஃபார்ம்ஸ் வேர்ப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இப்போ இங்கே பிசைட்ஸ் யூஸ் பண்ணி பீயிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஈஸ்க்கு பதிலாக தான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, எ டீச்சர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகே, இது ப்ரேஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து அந்த மீனாவை கொண்டு வந்து ப்ரொனவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த சென்டென்ஸில் அண்ட் எடுத்துகிட்டு அந்த ஷீக்கு பதிலாக அந்த நேமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சீஸே அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. மீனா இஸ் ஏ குட் சிங்கர். இது சிம்பிள் சென்டென்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். பிசைட்ஸ்னு யூஸ் பண்ணிவிட்டு அங்கே மெயின் வேர்ப் இருந்தால் மெயின் வேர்போட ஒரு ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். பி வேர்ப் இருந்தால் பி யூஸ் பண்ணி ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ ஆப்ஜெக்ட்டு, அடுத்த கிளாஸ் என்ன இருக்கோ அடுத்த கிளாஸ், அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது மீனா இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி நாட் ஓன்லி எ டீச்சர் பட் ஆல்சோ எ குட் சிங்கர். காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் நமக்கு மைண்டில் வரணும். நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னு, நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, ரெண்டு தகுதி, இவன் இந்த ஒர்க்கு மட்டும் கிடையாது, ஸோ அந்த இது நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இது மட்டுமல்ல அதுவும் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மீனாவுக்கு வந்து டூ குவாலிட்டிஸ் இருக்குது. டீச்சராக இருக்கிறாங்க, அது ஒரு தகுதி. சிங்கராகவும் இருக்கிறாங்க, அது ஒரு தகுதி. ரெண்டு தகுதி சொல்லும்போது இவள் டீச்சர் மட்டுமல்ல, மேலும் நல்ல பாடகி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம், பாடகர் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ மீனா இஸ் நாட் ஓன்லி எ டீச்சர் பட் ஆல்சோ எ குட் சிங்கர். இந்த இடத்துல யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், தட் where we should use not only but also. After the be verb only we should use not only. In case main verbs comes means use the not only before the main verb. So understand that after the be verb before the main verb. main முன்னாடியே, after be verbனா பிறகு அப்படின்னு நினச்சிக்கணும்.
மைண்டில் ஸ்டே பண்ணி வச்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் நான் பார்க்குறோம். விராட் இஸ் நாட் ஓன்லி ஏ கிரிக்கெட் பிளேயர் பட் ஆல்சோ ஏ குட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தா நான் அடுத்த பி வேர்புக்கு பிறகு தான் நாட் ஓன்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆல்சோ ஏ குட் ஃபுட்பால் பிளேயர்னு போட்டிருக்கேன். நீங்கள் ரைட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸில் மாற்ற சொல்லியிருக்கிறாங்களோ அந்த டேர்ம்ஸில் மாற்றுறதுக்கு விராட் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர் அண்ட் ஹீ இஸ் ஏ குட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு முடிச்சிடுங்க. இது சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, அதாவது ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது வந்து அண்டு. நீங்கள் அண்டை பார்த்த உடனே சார் இந்த அண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப்லையும் யூஸ் பண்ணோம், செகண்ட் டைப்லையும் யூஸ் பண்ணோம் அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இஸ் எ காமன், இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் எ சென்டென்ஸ். ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் டைப்ஸ் மாற்றி மைண்டில் வச்சுக்க வேணாம், மறந்துடக்கூடாது. சாதாரணமாக அடுத்து சென்டென்ஸ் பார்த்தோம்னா பிசைட்ஸ்னு யூஸ் பண்ணிவிட்டு பீயிங் போட்டிருக்கோம். அது பி பதிலாக பீயிங் போட்டிருக்கோம். கிரிக்கெட் பிளேயர், அப்புறம் விராட் இஸ் அ ஆல்சோ எ குட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ ஆல்சோ கூட தேவையில்லை, எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ ஓகே அடுத்து தேர்ட் ஒன் வரும். அப்துல் கலாம் வாஸ் அ சயின்டிஸ்ட் அண்ட் ஹி வாஸ் எ குட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்துல் கலாம் வாஸ் அ சயின்டிஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அவர் அது மேலும் ஹி வாஸ் எ குட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ அப்துல் கலாம் வாஸ் நாட் ஓன்லி சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ எ குட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. புரிஞ்சுக்க, வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இருந்தார் அப்படின்னு தான் அர்த்தம். மீனிங் புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது பிசைட்ஸ் பீயிங் எ சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் வாஸ் எ குட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுலையும் பார்த்துக்குங்க. நல்லா அது 3 கொடுத்துருக்கிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, கன்ஜெக்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது, எந்த வேர்புக்கு முன்னாடி பயன்படுத்துறது, 1 or 2 டைம்ஸ் நீங்கள் சொல்லி பார்த்தா தான் அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு மனசில் தங்கும். இப்படி தான் ஆங்கிலம் பேசும்போது நம்ம பேசணும். ஓகே, அடுத்து இந்த டைப் நல்லா பார்த்துட்டிங்க. இதிலையே மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதே இது உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கிரிக்கெட் வீரர் தான் கொடுத்துருக்கேன். 4th ஒன், ரோஹித் பேட்டட் வெல் அண்ட் ஹி பவுல்டு லவ்லி. ஓகே, ரோஹித் பேட்டட் வெல், அது நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா தான் பேட் பண்ணுவான்றது தெரியும். அண்ட் ஹீ பவுல்டு வெல் லவ்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு இதுக்கு என்ன எப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட சொல்லணும்னா ஒரு நல்லா பேட் பண்ணது மட்டும் இல்லை, பவுலிங்கும் அழகாக பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். மேலும் பவுலிங்கும் அழகாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹித் நாட் ஓன்லி பேட்டட் வெல் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஈஸ் யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நாட் ஓன்லி பயன்படுத்தணும். இங்கே ஆக்ஷன் வேர்ட் கொடுத்துருக்குறாங்க, பேட்டடுன்ற ஆக்ஷன் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயின் வேர்ப் இது, மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும். ஸோ ரோஹித் நாட் ஓன்லி பேட்டட் வெல் பட் ஆல்சோ பவுல்டு லவ்லி. ஓகே, இதை புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம் உங்களுக்கு. அடுத்த ஒன்று பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பிசைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேட்டிங், அப்போ மெயின் வேர்ப் எடுத்து ஐஎன்ஜி பண்ணியாச்சு, ஜெரண்ட் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. பிசைட்ஸ் பேட்டிங் வெல், அப்புறம் ரோஹித், இங்கே ஒரே ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறோம், அதனால் அவர் முழு பேரே நம்ம கொண்டு வந்துடும் இந்த செகண்ட் இருக்கிற மெயின் கிளாஸில். ரோஹித் பவுல்டு லவ்லி. ஸோ இவ்வளோ தான் ஈஸியானது தான். பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம 2-3 டைம் படிச்சிட்டோம்னாவே நமக்கு நீட்டாக புரிஞ்சுக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. 5th ஒன் பாருங்கள். பிசைட்ஸ் பீட்டிங் த பாய் ஹார்லி his uncle scolded him severely. That is badlyன்னு வச்சுங்களேன். மோசமாகவும் திட்டார், கடினமாகவும் அடிச்சிட்டாரு, அதே நேரத்தில் மோசமாகவும் திட்டார் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இங்கே his uncle not only beat the boy hardly but also scolded him badly அப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த சிவியர்லியாக பேட்லியாக மாற்றிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள்
இது ஓகே, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் பேட்லின்னு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எனிவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானது தான். அதே ஸ்ட்ரக்சர் கரெக்டாக பார்த்துட்டே வரணும். நாட் ஓன்லி எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், பட் ஆல்சோ எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா வேர்புக்கு முன்னாடி, மெயின் வேர்புக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கிறேன்றது தான் மெயின் தீமு. அதே மாதிரி பிசைட்ஸ் யூஸ் பண்ண பிறகு எப்படி ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னு பார்த்தா ப்ரேஸாக மாற்றிடணும், ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணி மாற்றணும். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் அழகாக வந்துடும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஹிஸ் அங்கிள் beat the boy hardly and he scolded him badly அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அழகாக புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 டைம் நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்து 6th ஒன் பார்த்துக்கலாம். சுஜி சிங்ஸ் ஸ்வீட்லி அண்ட் ஷீ டான்ஸஸ் நைஸ்லி அப்படின்னு போட்டிருக்கேன். நல்லா இனிமையாக பாடினாங்க, நல்லாவும் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுஜி நாட் ஓன்லி சிங்ஸ் ஸ்வீட்லி, பாடுறாங்க, ப்ரெசன்ஸில் தான் சொல்லணும். ஓகே, நல்லா பாடுறாங்க, நல்லாவும் ஆடுனாங்க அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ அடுத்து காம்ப்ளெக்ஸில் மாற்றும் பொழுது சுஜி நாட் ஓன்லி சிங்ஸ் ஸ்வீட்லி பட் ஆல்சோ டான்ஸஸ் நைஸ்லி அப்படின்னு எழுதுறீங்க. பட் ஆல்சோ டான்ஸஸ் நைஸ்லின்னு எழுதுறீங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் சிம்பிளாக மாற்றும்போது பார்த்தோம்னா பிசைட்ஸ் சிங்கிங் ஸ்வீட்லி சுஜி டான்ஸஸ் நைஸ்லி. ஸோ நல்லா 3 எக்ஸாம்பிள்ஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியத்துவம். நான் வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 நடத்திருக்கிறேன். ஸோ எழுதியிருக்கேன், நம்பர் தான் போட்டிருக்கேன் தவிர இந்த செட் ஆஃப் கன்ஜெக்ஷன் உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பிகாஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இருக்குது அப்படின்னா அண்ட் ஸோ ஆஸ் அப்படின்னு மைண்டில் வரணும். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றதுனா இன்ஸ்பைட் ஆஃப் பட் தோ அப்படின்னு உங்கள் மைண்டில் வரணும். அதுதான் முக்கியமே தவிர பக்கத்தில் டைப் 1, டைப் 2 எழுதியிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. இந்த செட் ஆஃப் கன்ஜெக்ஷன், அதுக்கு ரிலேட்டடான கன்ஜெக்ஷன்ஸ் உங்கள் மைண்டில் ஷார்ப்பாக வந்துருக்கணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து தான் அண்ட் இஃப். இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் அப்படின்றதுன்னா ஆர் அதர்வைஸ் அன்லெஸ் அது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா கைட்ஸில் பார்த்தோம்னா இந்த பேட்டர்னை மாற்றி டைப் 1, டைப் 3ன்னு மாற்றி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ரிலேட்டட் கன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்ட்லேனா அது மறக்கவே மறக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நாம் நாளைக்கு வேறு டாபிக் பார்ப்போம், வேறு டைப் பார்ப்போம். ஓகே, வெரி வெரி தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் குட் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.